சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் முத்துவும் மீனாவும் ரோஹிணியோட அம்மாவையும் பையனையும் பார்த்துடுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இன்றைக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ரோஹிணியோட அம்மா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க, ரிசப்ஷனில் சொல்லிடுமா, பில் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி முத்து வந்து பில்லெல்லாம் பே பண்ணிடுறாரு. அப்போ எதுக்கு பில் பே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் ஹோட்டலில் தங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் என்னென்னா விஜயா வந்து சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்போ மனோஜ் வந்து ரோஹிணியும் சாப்பிட கூப்பிடுறாரு. அப்போ ரோஹிணி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நீ போ, நான் பறவை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக மீனாவும் வராங்க. அப்போ என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லும்போது, காய்ச்சல் தான், ஃபீவர், இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடவே ரோஹிணியோட அம்மாவையும் கூட்டிகிட்டு வராங்க. விஜயா வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ கண்டவங்களாம் வீட்டில் வச்சு கூப்பிட்டதுக்கு இதுன்னு நாங்கள் ஹாஸ்டலாக நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் சொல்கிறாரு, இருக்கட்டும்மா, நம்ம ரோஹிணி காணாமல் போனப்போ இவங்க தான் ரொம்ப ஆன்ட்டி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ரோஹிணி தங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விஜயா வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ பையனை கொண்டு ரூமில் படுக்க வைங்க அப்படின்னு சொன்ன விஜயா ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கே அவங்கள நீ தான் இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.